ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் Sakthivel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் நல்ல பெருசாக பூ வைக்கிறதுக்கு, செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 3 ஆர்கானிக்கான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசருங்க. இந்த 3 ஆர்கானிக்கான லிக்விட் ஃபெர்டிலைசரையும் மிக்ஸ் பண்ணி 4ஆவதா ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்மளே மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 5ஆவதாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இதை காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட முடிவில் லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டாமோட குட்டியான ஒரு சேஷ்டையும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் ரொம்பவே பெஸ்ட். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வேர்க்கடையிலேருந்து வர புண்ணாக்கு, அதாவது வேர்க்கடையிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த சக்கை தான் இந்த கடலை புண்ணாக்குங்கிறது. இது உங்களுக்கு கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் கிடைக்கிது. இது நீங்கள் எண்ணெய் செக்காட்டுற இடத்துல போய் கேட்டிங்கன்னா இதை கொடுப்பாங்க. இது நீங்கள் 1 கிலோ வாங்கினா கூட போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ செடி வச்சுருக்கீங்கிறத பொறுத்து. சும்மா அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி, சின்ன பீஸ் கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றிட்டு வரலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதில் நைட்ரஜன் சத்தும் அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்தும் நிறையாவே இருக்குது. தண்ணியில் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓவர் நைட், அதாவது நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் கொடுங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து திப்பியாக இல்லாத மாதிரி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரோஜா செடிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசருங்க. ரெண்டாவது, இந்த வாழைப்பழத்தோல் தண்ணி. வாழைப்பழத்தோலை சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொடுங்க. இந்த சக்கையை எடுத்து நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் போடுறது தான் போடலாம். இது நீங்கள் 2 விதமாக பண்ணலாங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இந்த சாரை மட்டும் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஆறுனதுக்கப்புறம் இந்த சக்கையை எடுத்துகிட்டு நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் தூக்கி போட்டு இந்த தண்ணியை கொடுத்துட்டு வரலாம். 2 விதமாகவும் கொடுத்துட்டு வரலாம். 2 விதமாக கொடுத்தாலும் ஒரு நல்ல சத்தாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்தும் கால்சியம் சத்தும் நிறையவே இருக்கும். இது பூ பூக்கிறதுக்கான தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ இது நீங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இதையும் கொடுத்துட்டு வரலாம். இது கடலைப்புண்ணாக்கு ஒரு வாரம் கொடுத்தீங்க அப்படின்னா இது அடுத்த வாரம் கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டே வாங்க. ரோஜா செடிக்கு ஒரு நல்ல ஒரு பயிர்வுக்கியாக இருக்குங்க. தேர்டு பார்த்திங்கன்னா கடல் பாசி. இந்த கடல் பாசி ஜெல்லுங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கவராகவும் கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி சின்ன கவராகவும் சின்னதாக பாட்டிலாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கடல் பாசி பார்த்திங்கன்னா இது 40 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லை நீங்கள் லோக்கல் நர்சரி எங்கே போனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி கடல் பாசின்ற ஜெல்லு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜெல்லுமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதையும் நீங்கள் செடிக்கு கொடுத்துட்டு வரலாம். இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க செடிகளுக்கு. 4ஆவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வாழைப்பழ தோல் எடுத்து வச்ச தண்ணி. ஸோ இந்த தண்ணியை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு லைட்டாக கரைச்சி வச்ச தண்ணி, இதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடல் பாசி நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 3த்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி இதை நான் கொடுக்குறேன். கடல் பாசி கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல் தண்ணி, அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு திப்பியாக இல்லாத மாதிரி இருக்கிற தண்ணி. ஸோ இது 3த்தையுமே கலந்து ஒரு மிக்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான இருக்குது. இதில் எப்சம் சால்ட்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரோஜா பூ நல்லா பெருசாக பூக்கிறதுக்கு. இது எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்சம் சால்ட்டுங்கிறது எதுவும் கிடையாதுங்க, மெக்னீஷியம் சல்ஃபேட் தான் எப்சம் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த உப்பை தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த வாழைப்பழ தோல் தண்ணியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இந்த வாழைப்பழ தோல் தண்ணி செடிகளுக்கு போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக சேரணும்னா இந்த உப்பு தண்ணியில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெக்னீஷியம் சத்து உங்களுக்கு செடிகளுக்கு போகும். மெக்னீஷியம் மட்டும் கிடையாது, சல்ஃபேட்டும் சேர்ந்தே போகும். ஸோ இந்த சத்து பூ பூக்கிறதுக்கான தன்மைக்கு ரொம்பவே அவசியமான ஒரு சத்துங்க. இதை நீங்கள் ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எந்த தொட்டி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தொட்டியாக இருக்குது, ஒரு 12க்கு 12 இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 15க்கு 15 சைஸ் ஒரு க்ரோ பேக் இருக்குது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த எப்சம் சால்ட்டை தண்ணியில் கறந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும். அடிக்கடி கொடுக்கக்கூடாது. அடிக்கடி கொடுத்தீங்கன்னா செடி சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன 5 லிக்விட் ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரோஜா செடியில் நல்ல பூக்கள் பெருசாக இருக்கும், நல்ல முட்டுக்கள் நல்லா வைக்கும். அது மட்டும் இல்லை, செடிகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye-bye. டேய் டாம், என்னத்தை பார்க்குற? ரேபிட் மாதிரி இருக்க நீ. ரேபிட்டா டாக் கேட்டா? என்னடா டேய், நீ தூங்குறதுக்கு வேறு இடம் கிடைக்கல உனக்கு?